ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை வந்து எதை மாதிரிலாம் வச்சு கன்சிடர் பண்ணி அதை நம்ம செயல்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் விளையாட போகிற பிச் ரிப்போர்ட் வந்து எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது, பிளேயருடைய ஸ்டாட்ஸ், அவர் வந்து எந்த ஃபார்மெட்டில் அவர் எப்படி ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். டீம் ஸ்டாட்ஸ் வந்து இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் வந்து எப்படி இது வரைக்கும் முன்னாடி ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஸ்ட்ராங்கான டீமில் இருக்கிற பேட்ஸ்மேனா இல்லை ஒரு வீக் டீமோடைய பேட்ஸ்மேனா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிடணும். இல்லை பவுலர்ஸானு எந்த மாதிரி மேட்சஸ், T20 இல்லை T10 இல்லை அதுக்கப்புறம் வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்பா, இந்த இதில் யாருக்கு எப்படி வாய்ப்பு வரும் அப்படின்னு பார்க்கணும். வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து அந்த வென்யூவில் இதுக்கு முன்னாடி எத்தனை மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்களா, அப்போ செகண்ட் வின் பண்ணவங்களுக்கு சி கொடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பவுலிங்கில் அப்போ செகண்ட் சேஸின் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அப்போ பவுலிங்கில் வந்து கொடுக்கலாமாங்கிறத வந்து நம்ம அந்த வென்யூ ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயரோட மேட்சப்ஸு, அவங்க இந்த இதில் இப்போ சம்மந்தப்பட்ட ஒரு பவுலர் விராட் கோலியை எடுத்துக்கிட்டா அவர் வந்து எந்த பவுலர்கிட்ட வீக்காக இருந்திருக்கிறாரு, தோனி எந்த பவுலர்கிட்ட கஷ்டப்படுறாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் அந்த மாதிரியான இதை தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி பவுலர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இதுவும் உண்டு. இந்த இதில் ஹை எக்கானமி இருந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பொதுவான பிளேயருடைய இந்த டீமுடையும் வென்யூல இருக்கிற ஸ்டாட்ஸ், அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க, இந்த டீம் கூட வந்து எந்த அளவுக்கு ஆவரேஜ் வச்சிருக்கிறாங்க, இந்த கிரவுண்ட்ல வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கிறாங்க. சில பேட்ஸ்மேன் ஹெட் டு ஹெட்ல வந்து சில பவுலர்ஸ் வந்து வீக்கா இருப்பாங்க, ஆனா இந்த வென்யூல பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் வந்து பிளேயர் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அவருக்கு எந்த பொசிஷன்ல கிடைக்கி அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நேரா வாங்க அந்த விஷயத்துல வந்து வச்சு ஒரு மெத்தடை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதில் வந்து நம்ம சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் சிவிசி வந்து எப்படி பிக் பண்ணலாம், இது வந்து இந்த மேட்சுக்காண்டி ஆனது மட்டும் கிடையாது, பொதுவாகவே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து எந்த மாதிரி அமையும், அதை எப்படி பிக் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு வித மெத்தடு தான். இந்த மாதிரி இன்னும் 2-3 நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தவங்க ஒன்றை ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் ஈஸியான மெத்தடு, கொஞ்சம் இப்போ நம்ம கம்மியான டீம்ஸ்லையே எடுத்து கண்டுபிடிக்கிறதுல இது ஒரு மெத்தடு, அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்னு எடுத்துக்கிட்டால் 2 இன்னிங்ஸ் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட் இன்னிங்ஸு, இன்னொன்று செகண்ட் இன்னிங்ஸு. இப்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்து ஒரு பிளேயர் வருவார், சியா இல்லைனா வைஸ் கேப்டனா. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லேருந்து ஒரு பிளேயர் வைஸ் கேப்டனாவோ வருவாங்க. அதாவது ஒரே டீமில் இருந்து கூட வரலாம், ஆனால் அந்த இன்னிங்ஸ் வந்து 2 பக்கமாக இருக்கும். இப்படி தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமையும். 100ல் ஒரு 90% இந்த மாதிரி தான் அமையும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்தும் ஒன்றும் செகண்ட் இன்னிங்ஸில் இருந்தும் வருவாங்க, ஒரு சேம் டீமில் இருந்தால் கூட. இப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பாயிண்ட்ஸில் வந்த மாதிரி இப்போ இந்த டீமில் வந்து சிஎஸ்கே தான் ஸ்ட்ராங் டீமு. ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது இந்த கிரவுண்டுலையும் சரி, டோட்டலாக அவங்க ப்ளே பண்ண மேட்ச்லேயும் சரி 20 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க 8 மேட்சஸில். இப்போ நம்ம வந்து எப்படி இந்த இது பிக் பண்ணியிருக்கிறோன்னா, சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறதுல உள்ள பேட்டிங் செக்ஷன்ஸில் உள்ள டீம்ஸு, ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பிளேயர்ஸு, இவங்க எல்லாருமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வரக்கூடிய பிளேயர். இதில் இருந்து ஒரு சி அல்லது விசி, இந்த 2 பேரில் ஒருத்தங்க வருவாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விசி அதிகமாக வருவாங்க, 90%. இப்போ இது வந்து டீம் வைஸ் கிடையாது, இன்னிங்ஸ் வைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் 5 சிஎஸ்கே பிளேயர்ஸு, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், 4 ஆல்ரவுண்டரு பேட்ஸ்மேன்ஸு, பவுலர்ஸு. அதே மாதிரி இந்த டீம் இவங்க வந்து அந்த டீம்லேயும் போய் இப்போ ஒரு பேட் பண்ணுவார், இந்த டீம்லேயும் பால் போடுவார். கேமரான் கிரீனும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ரிஸ்வி வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக கூட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி இவங்க எல்லாருமே ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு போடக்கூடிய பவுலர்ஸ். இதில் பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அவங்க டீம் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளையாண்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்க இவங்க தான். இதில் எப்படி பிளேயர்ஸை வந்து நம்ம வந்து கழித்து அப்படி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இன்னிங்ஸில் இந்த மேட்சை பொறுத்தவரை சிஎஸ்கே ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி, அதனால் எல்லா டீமுமே நம்ம சிஎஸ்கேக்கு சப்போர்ட்டாக எடுக்கக்கூடாது, ஆர்சிபிக்கு சப்போர்ட்டாகவும் எடுக்கணும். ஏன்னா வின் பண்ண இதில் ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வந்துடுவாங்க. அதுதான் வேகமாக வந்து நம்மளை உள்ளே கொண்டு போவோம். இப்போ இந்த இதில் கெய்க்வாடு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சிவிசி ஆப்ஷன் வர்றதுக்கான ஒரு இது இருக்குது. அவங்க டீமில் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை, அதனால் அவர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவருடைய த்ரெட்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னுக்கிட்ட இருக்கும், ஆனால் அவ்வளோ பெரிய பெரிய அளவுக்கு இல்லை. கரண் சர்மா இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. மேக்ஸ்வெல் பால்லெல்லாம் இவருக்கு கெய்க்வாட் அடிச்சிருவார். அதுலேயும் லெக் ஸ்பின்னர்கிட்ட தான் இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார், மற்றபடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவரை வந்து எடுக்கலாம். இப்போ டூபே வந்து, ஆனால் ரகானே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் தான். இவர் வந்து இது பேலன்ஸ் பிச்சாக இருக்கும்போது மற்றவங்க அவுட் ஆனால் இவர் ப்ளே பண்ணுவார். ஆனால் இது ஃபஸ்ட் பேட்டிங்கில் வரப்போ இந்த வென்யூவில் ரகானே கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சிருக்கிறார். இவர் ரிஸ்கி கேப்டன்சியாக வேணால் நம்ம எடுக்கலாம், ஒரு ஜிஎலுக்கு அப்படி வேணால் எடுக்கலாம். இவர் ஒரு வேளை ஒரு பவுலிங் சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் இவர் வந்து நின்று பொறுமையாக விளையாடுவார், அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லைன்னா இவரை விட்டுறணும். அடுத்து மிட்சல் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து என்னென்னா டபுள் ரோல் இருக்குது. அவர் வந்து பேட்டிங்கும் பண்ணுவார், அதே நேரத்தில் பவுலிங் போடுறதுக்கான இதுவும் இருக்குது. அதனால் ஒரு 2 ஓவர் போட்டு ஒரு 2 ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு கூட 25 பாயிண்ட்ஸ் எடுத்துருவார். இல்லை இன்னொரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 4 ஓவர் போடுற மாதிரி ஆயிரும். திரும்ப அவருக்கு வந்து ஃபுல் ஓவர் போட்டுருவார், பேட்டிங்லேயும் டாப் ஆர்டரில் வந்துடுவார். ஸோ இவருக்கும் வந்து அந்த வாய்ப்பு இருக்குது. சிவம் டூபே வந்து இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு அடிபட்டுறதுலேருந்து வராரு. அவருக்கு வந்து இந்த மேட்ச்சில் அவர் ஃபுல்லாக ஃபிட்டாக ஆகிட்டாராங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஆனால் அவர் ஆல்ரவுண்டர் தான், ஆனால் சிஎஸ்கேயை பொறுத்தவரை அதிகமாக பவுலிங் பண்ண மாட்டார். ஸோ இப்போ இவரை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டவுட்டில் வச்சுட்டு விட்டுறலாம், இவரையும் ரகானையும் விட்டுறலாம். ரிஸ்வி வந்து பார்த்திங்கன்னா T20 வந்து 450 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்கிறாரு. நல்ல அக்ரஸிவ் பேட்ஸ்மேன், இம்பேக்ட் பிளேயராக வந்து கண்டிப்பாக இவரை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இவரை எடுக்கலாம் அப்படின்னா அதை இவரை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இப்போ பேட்டிங்கில் பொறுத்தவரை. இப்போ விக்கெட் கீப்பர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை தோனி இருப்பாங்க, பேட்டிங் பண்ணுவாங்க, பேட்டிங்க்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ. இல்லைன்னா அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் மாறுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஆல்ரவுண்டர் இருக்கட்டும். இப்போ நம்ம பவுலிங் பார்க்கலாம். பவுலிங்கில் வந்து முகமது சிராஜ் நல்ல பவுலர் தான், ஆனால் இந்த வென்யூலையும் இவங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் கிரவுண்டில் இவங்களுக்கு எதிராக நல்லா பண்ணியிருக்கிறாரு, மற்றபடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாரு. ஸோ இவர் கொஞ்சம் ரிஸ்க்கு அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இந்த மேட்ச் இருக்குது. இப்போ அல்சாரி ஜோசப்பை வந்து நம்ம வந்து அவரை வந்து ஒரு ரிஸ்க் பிக்காக தான் எடுக்க முடியும் இந்த இதில். ஏன்னா அவங்க பால் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போது இவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒய் தயால் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இதில் கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் திணறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ்வெல் பார்த்திங்கன்னா 4 ஓவர் பவுலிங் போட்டுருவார், அடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் போய் பேட்டிங் பண்ண போயிடுவார். ஸோ அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேமரான் கிரீனுக்கு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா அவர் வந்து பேட்டிங்க்கு தான் மெயினாக அவரை ப்ரிஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவர் பவுலிங் எவ்வளோ போடுறாருங்கிறது போக போக தான் தெரியும். 2 ஓவர் போடலாம், விக்கெட் போகாமல் இருக்கலாம், கேமரான் கிரீன் பாலில் இவங்க அடிச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்ம மேக்ஸ்வெல்லையே ப்ரிஃபர் பண்ணலாம். அப்புறம் ஜடேஜா, ரவீந்திரா, மொயின் அலி, இந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா மொயின் அலி வந்து சிஎஸ்கே டீமில் எப்போவுமே 4 ஓவர் போட்டு டாப் ஆர்டரில் பேட்டிங்க்கு போயிடுவார்.
ஸோ இவரை வந்து ரிஸ்க்கான ஒரு இதில் சிவிசி கொடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரா வந்து இப்போ தான் டெபியூட் ஆறாரு. இவருக்கு எப்படி ஓவர் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக பார்ட் டைம் பவுலர் கண்டிப்பாக போடுவார். ஸோ இவரைக்கும் ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜடேஜா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவருக்கு ஸ்பின்னு வந்து செட் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் அவரால் சிவிசி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா பேட்டிங் சான்ஸ் அவருக்கு வராது. அப்போது ஒரு பவுலிங் எப்படி அந்த கிரவுண்டில் மேட்ச் ஆகும், ஸ்பின் இப்போ ஒர்க் ஆகும், ஆனால் அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒர்க் ஆகுமா செகண்ட் இன்னிங்ஸில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் நிறைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் போடுறப்போ நம்ம ஜடேஜாவுக்கு ஒரு சிவிசி கொடுக்கலாம். இப்போது யாரெல்லாம் நீக்கியிருக்கோன்னா ரகானே, தூபே, இவங்க கேமரான் கிரீனு, ஜோசப்பு, இவங்க சர்மா பாலில் அடிச்சிருவாங்க சர்மா. அப்போ ஒரு ரிஸ்க் யாரெல்லாம் சிவிசி ஆப்ஷன் இதில் வராங்கன்னா கெய்க்வாடு, மிச்சல், இவங்க வந்து ஒரு ரிஸ்க்கு இதில். மேக்ஸ்வெல், மொயின் அலி ரிஸ்க்கு இதில் தான், இவங்க ரிஸ்க்கு இதில் தான். ஜடேஜா, ரவீந்திரா, அப்புறம் ஜடேஜா வந்து ஒரு ஸ்பின் சப்போர்ட் பண்ணுற இதில் இன்றைக்கி அது ஒரு பேலன்ஸ் பிட்ச் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரன்ஸ் கம்மியான பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் இவருக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, விசி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இவங்க பவுலிங் இதில் சிராஜ் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க பவுலிங் இது வந்து கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ இப்போ 1 2 3 4 5 இந்த 5 பேட்ஸ்மேனில் யாருக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். வேணால் ஒரு விக்கெட் எடுத்துருவார். அடுத்த பேட்டிங் பண்ணுறதுல தான் இருக்குது. அப்புறம் இவர் ரவீந்திரா, மிச்சல், இந்த 2 பேரும் வேறு கிரெடிட்டில் இருக்கிறாங்க. இவங்க எப்படி வருவாங்கன்னா பெர்சன்டேஜ் எப்படி இருக்குது. இப்போ ஒரு விக்கெட் வந்து இப்போ ரவீந்திரா ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் மிச்சல் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரவீந்திரா வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா மிச்சல் வந்து சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது ஒரு டவுட் ஆயிரும். அப்போ இந்த கெய்க்வாடு, மிச்சல், ரவீந்திரா இந்த 3ல் நம்ம வந்து 2 பேருக்கு ஒவ்வொரு டீமில் கொடுத்து பார்க்கலாம் சிவிசி. மிச்சலை எடுக்கிற பட்சத்தில் ரவீந்திரா, கெய்க்வாட் இதில் யாரையாவது லீவ் பண்ணிவிட்டு அவருக்கு தனியாக C1 கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெலுக்கு வந்து அவர் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுற பட்சத்தில் ஒரு சியிலேருந்து விசி அளவுக்கு கொடுக்கலாம். இப்போ அவர் தான் ஹை % சியில் வேறு இருக்கிறாரு. இன்னும் மேட்ச் போக போக அந்த இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு சி கொடுத்து பார்க்கலாம். பிபிஎல்லையும் இதுலேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு மொயின் அலி. டாப் ஆர்டரில் பேட்டிங்லேயும் வருவார். ஸோ 4 ஓவர் போடுற பட்சத்தில் இவரை ஃபஸ்ட்டே பவுலிங் போடுறதுக்கான தோனி ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதனால வாய்ப்பு இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா கெய்க்வாடு, மிச்சல், மேக்ஸ்வெல், அலி, ரவீந்திரா, அப்புறம் ஜடேஜாவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்லையும் தான் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பேட்டிங் பண்ணலாம். ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னா பவுலிங்கில் தான் இருக்கும். அப்போ இந்த 1 2 3 4 5 இந்த 5 பேரில் இருந்து மேக்ஸிமம் வேணால் இந்த ரிஸ்வியை சேர்த்துக்கலான்னா ஒரு 6 ரிஸ்வி இல்லைன்னா சிராஜ், மொத்தம் 6. இந்த 6 பேரில் இருந்து ஒரு சிவிசி வருவாங்க. இந்த 6 பேரில் இருந்து யார் வருவாங்க, எப்படி வருவாங்க? இப்போ சேம் கிரெடிட்டில் இருக்கிறவங்களில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வரமாட்டாங்க. அப்போ இப்போ 9 கிரெடிட்டில் யாரெல்லாம் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இருக்கிறாங்க, ஜடேஜா இருக்கிறாங்க, கெய்க்வாட் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3ல் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சிவிசி அளவுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 பேருக்கு இருக்கும், 3 பேருக்கும் இருக்காது. அப்போ அதை வச்சு ஒருத்தரை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் ஜடேஜாவுக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கெய்க்வாட் இல்லைனா மேக்ஸ்வெல் இந்த 2 பேரில் யாருக்காவது அடுத்த செலெக்ஷனுக்கு போகலாம். அந்த மாதிரி கிரெடிட் வைஸ் வச்சு அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பெர்சன்டேஜில் இருக்காங்கன்னு பார்க்கணும். 2 பேரும் 90 எபோவ், 2 பேரும் 80 எபோவ் இருக்கிறாங்கன்னா ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க அதுக்கு அடுத்து கம்மியான பெர்சன்டேஜில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி வச்சு ஒரு ஆளை நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அப்புறம் பிளேயர் வீக்னஸ் பார்க்கணும். இப்போ மேக்ஸ்வெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜடேஜா கிட்ட அவர்கிட்ட வந்து வீக்னஸ் உண்டு கேட்டிங்களா, நிறைய டைம் அவுட் ஆகிருக்கிறாரு.
அவர் 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 எப்போ வராரோ அப்போ தான் அவருக்கு பவுலிங்கே கொடுக்கறதுக்கான ஆரம்பிப்பாங்க. ரன்ஸ் அதிகமாக போச்சுன்னா தான் கொடுப்பாங்க. ஸோ அவருக்கு த்ரெட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கொடுக்குற ஸ்டாட்ஸு வீக்னஸ்ஸு இதை வச்சு நம்ம ஒவ்வொருத்தராக கேன்சல் பண்ணிட்டு வர்றப்போ நம்மளுக்கான அந்த கரெக்டான சிவிசி கிடைச்சிரும். ஆனால் சில டவுட் இருக்கும். இப்போ ஜடேஜா வருவாரா இல்லை கெய்க்வாட் வருவாரா, இந்த 2 பேரில் யார் வருவா, இவங்க லோ கிரெடிட்டில் இருக்கிறாங்க, யார் அப்போ வருவா, 2 பேரும் சேம் கிரெடிட்டில் இருக்கிறாங்க, அப்போ இந்த 2 பேரில் ஒருத்தங்க தான் வர முடியும். இப்படி வந்து நம்ம இன்னும் டீம் மேக்கிங் பண்ணுறப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் பெர்சன்டேஜ் எதில் இருக்கிறாங்க. அப்போ இதில் கெய்க்வாட் வந்துட்டார்னா 9 கிரெடிட்டில், இந்த 7.5ல் அலி இல்லைன்னா ரவீந்திரா, இந்த 2 பேரில் ஒருத்தங்க தான் சிவிசிக்கு அளவுக்கு வருவாங்க. ட்ரீம் டீம் வேணால் 2 பேரும் வருவாங்க, ஆனால் டிவிசி அளவுக்கு வருவாங்க. அப்போ இப்போவே மேக்ஸ்வெலுக்கு ஒரு சின்னதாக த்ரெட் இருக்குது. அப்போ இந்த கிரெடிட்டில் இவர் இருக்கார், இவர் வரலாம். மிச்சலை வந்து தனியாக போட்டு தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக எலிமினேட் ஈஸியாக 5 பேரை எடுத்துகிட்டு 5 பேரில் எலிமினேட் பண்ணிடலாம். சிராஜ் பாலில் பார்த்தீங்கன்னா இவர் ரவீந்திராலாம் அடிச்சிருவார், மிச்சல் அடிச்சிருவாங்க, கெய்க்வாட் அடிச்சிருவாங்க. அதனால் அவர் வந்து உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். வேணால் 1 or 2 விக்கெட் எடுக்கலாம் ஒழிய சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறத அவரையும் நம்ம இது பண்ணிடலாம். ரிஸ்கான ஒரு டீமில் அவரை பெங்களூர் ஜெயிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கொண்டு போகலாம். அப்போது நம்மளுக்கு வந்து ஈஸியான சிவிசியை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்து ஒரு 4 பேர் கெய்க்வாட், மிட்சல், ரவீந்திரா அப்படின்ட்டு எடுத்துடலாம் மேக்ஸ்வெல்ட்டு. அதுலேயும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு டீம் நம்ம ஒரு 1 or 4 டீம்ஸ் போடுறப்போ இவங்க டீமை வச்சுட்டு அப்படி நம்ம ரொட்டேஷன் பண்ணுறப்போ சிவிசி தானாக வந்து கிடச்சிரும். இது வந்து ஒரு மெத்தடு. இது ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு மட்டும்தான். இப்போ செகண்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸில் யாரோடைய பிளேலாம் இருக்கும்னு பார்க்குறேன். தினேஷ் கார்த்திக் பேட்ஸ் பண்ணுவாங்க, விராட் கோலி இருக்காங்க, ஃபேஃப் டு பிளேசிஸ் பண்ணுவாங்க, பட்டிடார் வந்து ப்ளே பண்ணலாம். இவரை வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக கூட கொண்டு வரலாம். பிரபு தேசாய் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் ஜடேஜாவோட பவுலிங் செகண்ட் இன்னிங்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் பட்சத்தில் இருக்கும். மேக்ஸ்வெல் பேட்டிங்க்கு வந்துடுவார் டாப் ஆர்டரில். கேமரான் கிரீனும் கண்டிப்பாக டாப் ஆர்டரில் தான் இருப்பார். மோயின் அலி வந்து நம்ம தோனி அவங்களுக்கு 4 ஓவர் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அடித்தா மட்டும்தான் அவரை நிப்பாட்டுவாங்க. ஜடேஜா வந்து ரவீந்திரா வந்து கண்டிப்பாக ஓவர் போடுவார். ஏன்னா இங்கே வந்து ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் ஆகும், ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் ஆகும். அதனால் இவர் பவுலிங் போடுவார், ட்ரிக்கியாக பண்ணுறதுனால அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தீபக் சகர் டாப் எடுத்த உடனே அவர் தான் வந்து நம்ம பவர் பிளே ஓவரே ஆரம்பிப்பார். சர்துர் தாக்கூருக்கு கூட டபுள் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அவரை வந்து பவுலிங்க்கு தான் இங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தீக்ஷனா இருக்காங்க, தேஷ்பாண்டே கூட மேபி ஒரு அவர் பேட்டிங்கில் இம்பேக்ட் பிளேயராக இல்லைன்னா இவரை வந்து பவுலினுக்கு கொடுப்பாங்க. இப்போ இதில் இருந்து யார் வருவா, இப்போ அந்த இதில் ஒரு 4 பேர் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த இதில் யார் வருவாங்க இவருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளேசிஸ், இவங்க வந்து சிஎஸ்கேயோட பிளேயரு, சிஎஸ்கேயோட ஹோம் கிரவுண்டு, பிளேயரை பற்றியான இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவராக இருந்தால் கூட இவங்க வந்து உள்ள ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துடுவாங்க, வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ரிஸ்கான டீமில் ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிவிசி அளவுக்கு வரலாம். அடுத்து விராட் கோலி வந்து எப்படின்னா, இப்போ 9 கிரெடிட்டில் கெய்க்வாட் வந்துட்டாருன்னா ஒரு சி அளவுக்கு அடிச்சிட்டாருன்னா இவர் கண்டிப்பாக சிக்கு திரும்ப வரமாட்டார். அவர் வரதா இருந்தால் விசி தான் வர முடியும். அப்படி இவர் வந்துட்டார்னா, இவர் சி வராருன்னா கெய்க்வாட் வந்து விசி அளவுக்கு வந்திருக்க மாட்டார். அந்த 9 கிரெடிட்லேயே சேம் இதில் பேட்ஸ்மேன் சேம் இதில் வரமாட்டாங்க, அது ரொம்ப ரேரு. இவரும் அடித்து அவரும் அடித்து 2 பேரும் 2 டீம்லேயும் ஒரு 90க்கு மேலே அடிக்கணும். அப்படி அடித்தாதான் சிவிசி வர முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுப்பாங்க, இல்லை வேறு பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்கோர் இன்னொரு டீமில் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களால அந்த இடத்துல சேம் கிரெடிட்டில் அப்படி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்போ விராட் கோலி வந்து எடுக்கும்போது அவங்க ஹை பெர்சன்ட்டில் இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களுடைய பேட்டினுடைய ஸ்கில்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த கிரவுண்டில் வந்து விராட் கோலியோட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆவரேஜ் 30 கிட்ட தான் இருக்குது. ஸோ இவருக்கு த்ரெட் இருக்கான்னு பார்த்தா ஜடேஜா கிட்ட இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ், லெஃப்ட் ஹேண்டால் பவுல் பண்ணுற ஸ்பின்னர்ஸ், இப்போ ரவீந்திரா மாதிரியான ஆள், ஜடேஜா அதே மாதிரி மோயின் அலி கிட்ட அவுட் ஆகிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
தீபக் சகர் இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே அவர் விக்கெட் எடுத்துருவார், யாரை விக்கெட்டையாவது. ஸோ விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் வந்து வீக்னஸ் உண்டு. ஸ்டார்டிங்கே அதை பண்ணிட்டாங்கன்னா இவர் விக்கெட்டை எடுத்துருவார். கேட்டிங்களா? பவுலிங் பேச்சாக இருக்கிற கண்டிஷன் அந்த மாதிரி பேலன்ஸில் இருந்துச்சுன்னா இவர் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விராட் கோலிக்கு வந்து ஒரு விசி வர்றதுக்கான வாய்ப்பு பார்க்கலாம். அதுவும் அவர் கேப்டன், இப்போ விசியில் அவர் தான் டாப்பில் இருக்கார். இவர் வந்து இப்போ சியில் வந்து அதிகமாக இருக்கார். இப்போ வர சியும் அவர் தான், விசியும் அவர் தான் இப்போ வர. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் வேணால் விசியாக வந்துடலாம், இல்லை சியாக வரலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் 2 பேரில் ஒருத்தங்க தான் வருவாங்க ட்ரீம் டீமுக்கு. இல்லை, அதாவது ஒருத்தங்க தான் சிவிசி உள்ள பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று இப்போ மேக்ஸ்வெல் சிவிசி அதிகமாக இருக்கார், அதனால் மேக்ஸ்வெல் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், இவர் வரவே மாட்டார். இது ஒரு டைப்பு. அப்படி இல்லைன்னா எப்படி வருவாங்கன்னா விராட் கோலியும் வருவாங்க, மேக்ஸ்வெல்லும் ட்ரீம் டீமுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சிவிசி வரமாட்டாங்க. வேற யாராவது இப்போ ஃபாஃப் டு பிளஸிஸோ இல்லை ரவீந்திராவோ இவங்க தான் சிவிசி வருவாங்க. அப்படி இல்லைன்னா சிவிசியில் ஹை சிவிசியில் இருக்கிறவங்க மேக்சிமம் ஒருத்தர் தான் உள்ளே வருவாங்க. அப்படி 2 பேர் வந்தால் சிவிசி மாறிடும். இது வந்து ஒரு ஹிண்ட்டாக நம்ம வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம், அந்த பெர்சன்டேஜ் அந்த டைம் பார்த்து. இது ஒன்று. பட்டிடாருக்கு வந்து ரீசன்ட் ஃபார்ம் வந்து நல்லா இருக்குது, ஆனால் இந்த கிரவுண்டில் இவருக்கு ரெக்கார்டு பெருசாக இல்லை. இவரை வந்து ஒரு லோ இதில் ஆர்டரில் வர்றதுனால இவரும் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த லூமர் வந்து கொஞ்சம் நல்லா பேட் பண்ணுவார், ஆனால் இவரை எப்படி டீமுக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்து எடுக்கணும். ஸோ ஃபாஃப் டு பிளஸிஸையும் நம்ம விராட் கோலியையும் ஒரு ரொட்டேஷன் பண்ணி ஒரு டீமில் எடுக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்து 2 இன்னிங்ஸ்லையும் ப்ளே பண்ணுறதுக்கானால அவர் இருப்பார். கேமரான் கிரீன் தான் இப்போ வந்து டீமுக்கு மஸ்டா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்கணும். கேமரான் கிரீன் வந்து பேட்டின் ஆர்டர் டாப்பில் கிடச்சாலும் அவருக்கு என்னதில் வீக்னஸ் இருக்குது, அவர் ஸ்பின்னில் வீக்னஸாக இருந்தால் 4 பேர் இருக்கிறாங்க, அவர் விக்கெட்டை எடுத்துருவாங்க. இல்லை ஃபாஸ்ட் பவுலர் ஸ்விங்கில் வீக்னஸாக இருந்தால் சகார் எடுத்துருவார், தாக்கூர் எடுத்துருவார். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேமரான் கிரீனை லீவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்ங்கிறதுனால அவர் அடிப்பார், மும்பை கூடலாம் 100 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்கிறதுனால ஒரு லீவ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இந்த செகண்ட் இன்னிங்ஸில் யாருக்கு அதிகமான பவுலிங் ஆப்ஷனுக்கு விக்கெட் எடுக்க இருக்குன்னா ரவீந்திர ஜடேஜா. அப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ இவர் ரவீந்திரா ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட் பண்ணார்னா சிவிசி அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தீபக் சகருக்கு ஒரு ரிஸ்கான ஒரு வாய்ப்பு. இவர் வந்து ஃபஸ்ட்டே விக்கெட் எடுப்பார், அதே மாதிரி டெத் ஓவரும் வந்து விக்கெட் போடுவார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இப்போ நீங்கள் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னா செகண்ட் இன்னிங்ஸில் இவருக்கு ஒரு விசி அளவுக்கு கொடுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் கெய்க்வாடு மிட்சலுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொடுத்துருப்பீங்க, செகண்ட் இன்னிங்ஸில் இவருக்கு கொடுக்கணும். அதே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொண்டு மிட்சலுக்கு கொண்டு கொடுக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே இதில் வந்து அப்படி அடிக்க மாட்டாங்க. அப்படி அடித்தாங்கன்னா 2 பேரும் 80க்கு மேலே பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும், 80-90க்கு மேலே அடிக்கணும். அப்படின்னா தான் அவங்க வீசியாக வருவாங்க. இல்லைனா அடுத்து இப்போ சப்போஸ் மேக்ஸ்வெல்லோ விராட் கோலியோ அடித்து அந்த பாயிண்ட்ஸை எடுத்துருவாங்க. ஏன்னா அடுத்த இன்னிங்ஸ் மாறும் போது அந்த மாறும், அதான் அந்த இன்னிங்ஸ் தான் மெயின். அப்போ தாக்கூர் வந்து ஒரு 1 or 2 விக்கெட் எடுப்பாங்க. தீக்ஷனா வந்து இப்போ இத்தனை ஸ்பின்னர் இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ பேர் ஏற்கனவே இருந்தாங்கன்னா தீக்ஷனாவை வந்து அவங்க டீமில் வந்து பார்த்து தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அவர் வந்து ரிஸ்க்கு தான். அவர் எடுத்தால் கொஞ்சம் சில டைம் விக்கெட் எடுப்பார், இல்லைனா ரிஸ்க்கு தான், அவரை கூட லீவ் பண்ணிடலாம். இந்த தேஷ்பாண்டே வந்து எப்படின்னா 50 ரன் கொடுப்பாரு, இல்லை 60 ரன் 40 ரன்னு நிறைய ரன்னு கொடுப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இல்லை எண்டில் டெத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்டு ஒரு 2 விக்கெட்டு அந்த மாதிரி எடுத்துருவார். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் இதில் விசிக்கு வர்றதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா ஃபாஃப் டு பிளஸிஸ், விராட் கோலி, ரவீந்திரா, மொயின் அலி, மேக்ஸ்வெல் அந்த இதுலேயுமே இருக்குங்கிறதுனால அவருக்கு ஒரு இது. ஜடேஜாவுக்கு இந்த இதில் தான் மேக்ஸிமம் இருக்குது. அப்புறம் இவருக்கு ஒரு வீக்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 நம்ம ஏற்கனவே சொன்ன இன்னிங்ஸில் இருந்தவங்க தான் இந்த 4 பேரும். அப்போ இதிலேருந்து ஒருத்தங்க மஸ்ட்டாக வருவாங்களா? அப்போ இதில் இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கனாலே இவர் 1 3, இதை விட்டால் வேணால் ஷார்துல் தாக்கூர் எப்படின்னா
அவர் விக்கெட் எடுத்தால் 4 விக்கெட் 5 விக்கெட்டுன்னு எடுப்பார், இல்லைனா விக்கெட்டே எடுக்காமல் ரன்னை கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் அவர் டைப். அப்படி தான் அவரை கொடுத்தா சிவிசி கொடுத்து எடுக்கணும், இல்லைனா எடுக்காமல் கூட விட்டுறலாம். ஏன்னா 2 பேரும் சேம் கிரெடிட்டில் தான் இருக்காங்க 2 பேரும். ஸோ ஒருத்தர் எடுக்கலாம், ஒருத்தர் கூட லீவ் பண்ணிடலாம். இப்போ இப்போ யாருக்கெல்லாம் இது இருக்குன்னா 1 2 3 4 5 6 இந்த 6ம் அதே மாதிரி போன இதில் நம்ம சொன்னோம், அதில் வந்து இவங்க 3 பேருமே இருப்பாங்க. அப்போ இதில் விட்டுறலாம், இந்த 3 பேரை விட்டுறலாம். அப்போ இந்த 3ல் இருந்தும் நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சொன்னோம்ல, அந்த 3ல் இருந்தும் யார் சிவிசி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸு, இன்னிங்ஸு, இந்த கிரெடிட் பேஸு, கிரெடிட்டில் என்ன பெர்சன்டேஜில் வராங்க, இப்போ 2 கிரெடிட்டில் இவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னா வருவாங்களா, அதுவும் பவுலிங்கில் இப்போ ஆல்ரவுண்டரில் ஒருத்தர் இருக்கார், பவுலரில் இருந்தால் வருவாங்க. அப்போ 2 பேரும் பவுலரில் இருக்கும்போது ஒரே இதில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களையா மிஸ் பண்ணி வர்றப்போ அந்த சிவிசி வந்து ஒரு 5 டீம் டு 10 டீம் போடுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடலாம். இது வந்து ஒரு வித மெத்தடு. இதே மாதிரி பெர்சன்டேஜ் வச்சு எடுப்பாங்க. கிரெடிட் வைஸ் பார்த்தோம், நம்ம இதுலேயுமே கிரெடிட் வைஸ் பார்த்தோம் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி டீம் மேக்கிங் நம்ம பண்ணுற வீடியோவில், அடுத்து வர வீடியோவில் இன்னும் டீப்பாக யார் இந்த கிரெடிட்ஸில் உள்ளே வரலாம், யார் வரமாட்டாங்க, பெர்சன்டேஜ் வைஸில் எப்படி உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத இன்னும் மேலும் டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. புரியாட்டி இன்னொரு டைம் திரும்ப தெளிவாக பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸ்னு தெளிவாக கொடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயரை தனியாக கொடுத்துருக்கு. இது இன்னிங்ஸ் தான், டீம்னு பார்க்க வேண்டாம், இன்னிங்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி வர அந்த ட்ரீம் டீம்லேயும் பாருங்கள், 2 இன்னிங்ஸில் இருந்தும் ப்ளே பண்ணவங்க வந்திருப்பாங்க. அதாவது அவங்க 2 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, ஆனால் அவங்களோட இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருந்திருக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ்லையும் இருந்திருக்கலாம். இப்போ மேக்ஸ்வெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் அவருடைய இம்பாக்ட் இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ்லையும் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பண்ணியிருக்க மாட்டார், செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பண்ணியிருப்பார். இப்போ ரவீந்திரா பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பண்ணியிருப்பார், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுத்து 25 பாயிண்ட் எடுத்துப்பார். ஸோ அந்த இம்பேக்ட் வந்து 2 இன்னிங்ஸில் இருந்து வந்திருக்கும் இவங்களுக்கு. ஆனால் இவங்க சகாரு, கோலிலாம் ஒரு இன்னிங்ஸில் இருந்து தான் வரும். அப்போது ஆல்ரவுண்டர் வந்து எப்போவுமே சேஃபான ஒரு பிக்கு தான். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர், செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர், அவங்க டீம் வைஸாக இல்லாமல் எல்லாரையும் மொத்தமாக வச்சு நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளேயர்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து பிரிஞ்சிருவாங்க. இந்த டீம்லேருந்து யாரை லீவ் பண்ண, அந்த டீம்லேருந்து லீவ் பண்ணாகிறத விட எந்த இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்து நம்ம யாரை லீவ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருந்து யாரெல்லாம் லீவ் பண்ணலாம், இவர் வேண்டாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களை லீவ் பண்ணி பார்க்கலாம், இவங்களை லீவ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ செகண்ட் இன்னிங்ஸுங்கும் போது இவங்க இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இவங்களை யாரெல்லாம் லீவ் பண்ணி பார்க்கலாம், இவரை லீவ் பண்ணி பார்ப்போம், இல்லை இவங்களை லீவ் பண்ணி பார்ப்போம், ஃபாஃபே ரிஸ்க்காக இருக்கார், ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை, இப்படி நீங்கள் லீவ் பண்ணி அந்த இன்னிங்ஸ் வைஸாக பிளேயர்ஸை பிக் பண்ணாலே மேக்ஸிமம் 80 to 90% டீம் வந்து பெர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். அது போக மீதி வந்து பிளேயர் வீக்னஸ் பார்க்கணும், அது நம்ம கொடுத்துருப்போம். அதோடைய வென்யூ ரெக்கார்ட்ஸை பார்த்தோம், நம்ம இதெல்லாம் எடுத்து பிரித்தது போக கிரெடிட்ஸ் படி அந்த பிளேயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 7.5ல் ரவீந்திரா இருக்கார், மொயின் அலி இருக்கார். இதில் 2 பேருமே உள்ளே வருவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பிரிச்சிடலாம். அவங்க பெர்சன்டேஜ் யார் அதிகமாக இருக்காங்க, எவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பேரும் இப்போ எடுத்தோம்னா நம்ம ரவீந்திராவை ஜடேஜாவை கூட லீவ் பண்ணிடலாம், இல்லை ஜடேஜா ஒருத்தங்களை எடுத்துட்டோம்னா இவங்களை லீவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி நம்ம கிரெடிட்ஸை வச்சு எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த டீம் மேக்கிங் வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரியும். இன்னிங்ஸ் வைஸ் வச்சு நீங்கள் சிவிசி பிரிங்க, இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு வித டைப் தான். இதே மாதிரி பெர்சன்டேஜ் வச்சு பிரிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்கான பிளேயர்ஸ் வச்சு டாமினன்ட் பிளேயர்ஸ் வச்சு பிரிப்பாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ வந்து விராட் கோலி வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான கேப்டன், ஒரு நல்ல ஒரு இது, அதே மாதிரி டாமினேட் பண்ணுறவாரு நல்ல கேப்டன். இது ரிஸ்கான இது. இப்போ இவருக்கு சி கொடுத்துட்டு இப்போ இவர் வந்து இதே இன்னிங்ஸில் வந்து விசி கொடுத்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படின்னா ரிஸ்க்கு தான். கேட்டிங்களா? அது வந்து ரிஸ்க்கு. ஏன்னா இதே இதில் இவர் வந்து 100 எடுத்து இதே இதில் இவரும் எவ்வளோ 100க்கு கீழே எடுக்கணும். அந்த மாதிரி அவர் எடுக்கிற மேட்ச்சில் மட்டும்தான் அவர் எடுக்க முடியும். ஸ்கோர் பண்ணுற மேட்ச்சில் எல்லா இதுலேயும் பண்ண முடியாது. அப்போ எப்படி எடுக்கணும்னா, இந்த இதில் விராட் கோலி எடுத்துருக்கிறாங்கன்னா அடுத்த இந்த இதில் அப்போ நம்ம விராட் கோலி எடுத்திருக்கோம். அப்போ நம்ம இந்த இதில் ஒரு லோ பெர்சன்ட்டில் வேணால் இவர் வந்து 2 ஆப்ஷன்லேயும் இருப்பார். கேமரான் கிரீனுக்கு ஒன்று கொடுத்து பார்ப்போம் ரிஸ்க்காக எடுக்கிறத, இல்லை சிராஜிக்கு கொடுத்து பார்ப்போம்,
இல்லை டூபேக்கு கொடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக வேறு ஆளை இல்லை ரகானே லோ இதில் இருந்தாலும் அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ணும்போது தான் அந்த இது கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. மேலும் நம்ம அடுத்த போடுற டீம் மேக்கிங் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பிளேயர்ஸை வச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.